ஓகே ரைட், வெல்கம் பேக். இப்போ எலக்ட்ரிக்கலில் கடைசியா நாம் இதானே பார்த்தல பேட்டரிய தொடர் இணைப்பு சமாந்தர இணைப்புங்கிறத பார்த்தோம். பேட்டரிய தொடர் இணைப்பு சமாந்தர இணைப்புங்கிறதுல பேட்டரியை வந்து கனெக்ட் பண்ணக்கூடால ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, கனெக்ட் பண்ணக்கூடால ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணுற சாதாரணமாக அது செல்றது மூணாவது முறை கனெக்ட் பண்ணுற முறை வந்து தொடர் இணைப்புங்கிற முறை. ரெண்டாவது முறையை செல்றது வந்து என்னென்னால் சமாந்தர இணைப்புங்கிற முறை. ரைட், தொடர் இணைப்பு என்னென்றால் ஒரு பேட்டரியோட ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கனெக்ட் பண்ணுறேன். உதாரணமாக உங்களுக்கு தெரிஞ்சாமல் எடுத்தா ஒரு பேட்டரியோட இப்படி தான் நீக்க போகுது, இப்படி தான் வருதுண்ணா, இப்படி வருதுன்னா இது பேட்டரியோட ப்ளஸ் பக்கம், இது பேட்டரியோட மைனஸ் பக்கம். இதே மாதிரி இன்னொரு பேட்டரியோட தொடர் இணைப்பு இப்படி தொடுத்தா இஞ்சால பக்கம் ப்ளஸ் இஞ்சால பக்கம் மைனஸ் மினிச்சு வந்த பாருங்க. இப்போ உங்களுக்கு இஞ்சால அந்த லைன் எடுக்கலாம், இஞ்சால வந்து லைன் எடுக்கலாம். ஓகேயா, ப்ளஸும் மைனஸும் வருது. மாறி சமாந்தரமாக கொடுக்குறேன் எப்படின்னா இப்படி ஒரு பேட்டரி எடுக்கிறேன், ரைட், ப்ளஸ் சரிக்கு இங்கே இதே மாதிரி இன்னொரு பேட்டரி எடுக்கிறேன், எடுத்து இவரை கனெக்ட் பண்ணுறேன், இவரை கனெக்ட் பண்ணுறேன், இப்படி எடுக்கிறேன். அப்போ இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் வருது. இது ரெண்டுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா இப்படி கனெக்ட் பண்ணால் பேட்டரியோட வோல்டேஜ் கூடும். இது 3 வோல்டேஜ் பேட்டரி, இது 3 வோல்டேஜ் பேட்டரிண்டா ரெண்டையும் கனெக்ட் பண்ண என்ன செய்யும் 6 வோல்டேஜ் வரும். இப்படி கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் கூடாது. இது 3 வோல்டேஜ் பேட்டரி, இது 3 வோல்டேஜ் பேட்டரிண்டா கனெக்ட் பண்ணால் அதே 3 வோல்டேஜ் நம்பர். ஆனால் என்ன கூடுமெண்டா கரண்ட் அளவு கூடும், அம்பியர் கூடும். அம்பியர்ண்டா 3 வோல்டேஜ் 2 ஆம்பியர்ண்டா அந்த பேட்டரி, ரைட், இதுவும் 2 ஆம்பியர்ண்டா இங்கே 3 வோல்டேஜ் 4 ஆம்பியர். இதில் இதுவும் 2 ஆம்பியர் இதுவும் 2 ஆம்பியர் என்றால் கூட்டினா 4 வோல்ட் 4 ஆம்பியர், அம்பியரும் கூடும் வோல்டேஜும் கூடும். இதில் இன்னொரு மாதிரி என்ன செய்யணும்டா கனெக்ட் பண்ணக்கூடாது, எல்லா பேட்டரியும் ஒரே வோல்டேஜில் இருக்கிற பேட்டரியை தான் இப்படி தொடரில் கனெக்ட் பண்ணணும். சமாந்திரத்துலையும் அப்படி ரைட்டா 3 வோல்டேஜ் 6 வோல்டேஜ் 3 வோல்டேஜ் கடந்த பேட்டரியில் கிடக்கு, இந்த போட்ட பேட்டரி கிடக்கு, அந்த போட்ட பேட்டரி கிடக்கு, எல்லாத்தையும் போட என்ன செய்யப்பட கனெக்ட் பண்ணப்பட எல்லாமே சமனான வோல்டேஜ் லைக்கணும், சமனான அம்பியர் லைக்கணும். விளங்கிட்டா? அப்படி இல்லாமல் கனெக்ட் பண்ணால் என்ன செய்யும் குறைஞ்ச வோல்டேஜ் கழிப்படுங்கிறத பார்த்தோங்களா. எப்படின்னா அந்த பேட்டரியோட குறியீடை பாருங்க, இதான் பேட்டரியோட குறியீடு. சரியா, பெருசாக இருக்கிற கோடு ப்ளஸ், சின்ன இருக்கிற கோடு மைனஸ். இது எப்படி கனெக்ட் பண்ணி காட்டுறேன்டா ப்ளஸ் மைனஸ், திரும்பி மைனஸோட யார் கனெக்ட் ஆகணும் ப்ளஸ் போட்டிங்களா, முதல் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுங்க. திரும்பி இங்கே மற்ற பேட்டரி மிச்சம் என்ன செய்யும் ப்ளஸ் இருக்கு, ரைட். இப்போ பாருங்க இங்கே மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் வந்து ரைட்டா. சமாந்தரமாக கனெக்ட் பண்ணுங்க எப்படி, இப்படி ஒரு ப்ளஸ் மைனஸ், திரும்பி இப்படி ஒரு ப்ளஸ் மைனஸ், இவரை செய்யும் கனெக்ட் பண்ணி இங்கே எடுத்து மாற்றி போட்டீங்களா? இல்லை இல்லை மேலே மேலே ப்ளஸ்ஸுக்கு மைனஸ் மைனஸுக்கு ப்ளஸ் இதா ப்ளஸ் மைனஸ், ரைட், ப்ளஸ் மைனஸ் இது சரி அது சொல்கிறேன் போட்ட மார்க் பண்ணது, ரைட். சரியா, ரைட். இதில் கடைசி கிளாஸுக்கு நான் படித்த விஷயம் என்ன, வோல்டேஜ் கழிபடுறங்கிற விஷயத்தை பார்த்தோம்ல. எப்படி கழிபடுமா வச்சுக்கிங்கன்னா பேட்டரியில் இப்படி ஒரு ப்ளஸ் பேட்டரி, சரியா, இங்கே மைனஸோட யார் இந்த ப்ளஸோட யார் கனெக்ட் பண்ணணும், இந்த இது வந்து பெரிய கோடு ப்ளஸ், இது வந்து மைனஸ் இல்லை, இந்த மைனஸோட யார் கனெக்ட் பண்ணணும் ப்ளஸ் கனெக்ட் பண்ணணும், ரைட், கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே மைனஸ் ஒன்று எடுக்கு, சரியா. இந்த மைனஸோட நான் என்ன செய்யறேன்டா திரும்ப ரைட் மைனஸ் வர மாதிரி கனெக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ்ஸை கொண்டு போனேன்னா ரெண்டா, சரியானே. என்ன செய்யும் இந்த மைனஸும் எது போகிற கனெக்ட் பண்ண பட்டுச்சோ இவர் அப்படியோ பிடிச்சி கழிப்படுவார். கழிப்பட்டு கூட இடத்துல இருந்து கரண்ட் வரும்டா, இன்னைக்கு தானே இதுல இருந்து கரண்ட் வரும், இந்த மெட்ரிக் கரண்ட் வராது. விளங்கிட்டா? இப்போ இது 3 வோல்டேஜ், இது 3 வோல்டேஜ், இது 3 வோல்டேஜ், மொத்தம் நான் 3 பேட்டரி எனக்கு போட்டேன், எனக்கு எத்தனை வோல்டேஜ் 6 வோல்டேஜ். விளங்கிட்டா? அதே மாதிரி மாறி இവിടുത്തെ 3 வோல்டேஜ், இവിടുത്തെ
6 வோல்டேஜ் பேட்டரி போட்டிங்கன்னா 6 வோல்டேஜ் பேட்டரி போட்டிங்கன்னா இവിടത്തെ ரைட் 3 வோல்டேஜ் போட்டிங்கன்னா எத்தனை வோல்டேஜ் வரும் 12 வோல்டேஜ் வரும் 3 வோல்டேஜ் இல்லாமல் ஆகும் மாறி இப்போ நான் சரியாகவே கனெக்ட் பண்ணுறேன் எப்படி பெரிய பேட்டரி சின்ன பேட்டரி பெருசி ரைட் சின்ன திரும்ப ப்ளஸ் மைனஸ் போட்டு எடுத்து போட்டு இன்னொன்று போடு ரைட் திரும்பி ப்ளஸ் எல் மைனஸ் எடுத்து போட்டு இது 12 வோல்டேஜ் பேட்டரி இது 12 வோல்டேஜ் பேட்டரி இது 3 வோல்டேஜ் பேட்டரி இது திரும்ப 12 வோல்டேஜ் பேட்டரி என்ன செய்யும் இந்த 3 வோல்டேஜ் கணக்கு எடுக்கூடாது பேட்டரி அடி ஓடும் சரியா அவள் 3 மனுஷன் குட்டி 36 வோல்டேஜ் சமாந்தரத்துக்கும் அப்படி வழங்கிட்டா போடுற எல்லா பேட்டையும் என்ன செய்யணும் ஒரே அளவு போடணுங்கிறத பார்த்தோம் ரைட் இதை முடிச்சு போட்டு இன்னொன்று பார்த்தோம் என்ன தடைகளில் வோல்டேஜ் பார்க்குறது இந்த தடைகளில் தடை பெருமானம் பார்க்குறது பார்த்தோம்ல அதுக்கு உங்களுக்கு ஒரு அட்டவணை தான் இருந்தேன் அட்டவணை தந்தத்தில் உங்களுக்கு சின்ன ஒன்று தடையில் கலர் கோடு இருக்குங்கிறத பார்த்தோம் இல்லை உங்களுக்கு தடையை காட்டினா தானே எல்லாம் இருக்கும் அந்த தடையில் என்ன இருக்கும் கலர் கோடு இருக்கும்ல அப்போ கலர் கோடு இருக்குமா அப்படின்னா இதை சொல்றது கலர் கோடுங்கிறது வோல்டேஜ் கம்பேர் என்ன தெரியுதா வீடியோ நீங்கள் கேட்பீங்கன்னு தெரிஞ்சா நான் கூட கதைச்சு இது அளவு போட்டு வரலாம் கடைக்கு பாருங்க ரைட் இதான் தடை இப்போ தடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் கோட் வழங்குது தானே ரைட் இந்த கலர் கோடு ஒன்றுக்கும் ஒரு கருத்து இருக்கு ரைட் நல்லா பாருங்க தொங்கல் வந்து கோல்டு கலரில் விளங்குதா தொங்கல் கோல்டு கலர் அது தொங்கல் வந்து கோல்டு கலரில் இருக்கும் அப்படி இல்லாட்டி சில்வர் கலரில் விளங்கிட்டா கோல்டு கலர்லையும் சில்வர் கலர்லையும் அதை போன செஷனில் நம்ம என்ன செய்யறோம் டீப்பாக பார்த்துட்டோம் எல்லாத்தையும் இதில் செல்ல வந்த விஷயம் என்னென்னா இதில் 3 கலர் இந்த 4 கலர் வரும் அப்படிலாடி 5 கலர் வரும் 4 கலர் அப்படிலாடி 5 கலர் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் இந்த சொல்லி தந்தனா முதலிக்கிற 2 கலர் முதல் 4 கோடு இப்படி இருக்கா உங்களோட ரெசிஸ்டரில் ரைட் 4 கோடு இப்படி வந்து இப்படி உங்களோட ரெசிஸ்டர் தடை இருந்துச்சுன்னா இந்த 4ல் இந்த கலருக்கு சொல்லி ஒரு நம்பர் இருக்கு இந்த கலருக்கு இன்னொரு நம்பர் இது ரெண்டுமே நம்பர் யார் சரியானே நம்பர் யார் இவர் என்ன செய்யணும்னா இவருக்கு இன்னொரு நம்பர் இருக்கு ரைட் செஞ்சாட்டவர் இவருக்கு இன்னொரு நம்பர் இருக்கும் இவருக்கு உதாரணமாக 3ஆம் நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நீங்கள் எப்படி எழுதுனா தர 13 எழுதும் கட்டாயம் இந்த நம்பரோட கொண்டு இவரை பெருக்கி போட்டு இவர் என்ன செய்யறேன்னா கோல்டன் இவருக்கு சில ஒரு பெருமானம் இருக்கும் அதை போர் கோல்டுண்டா கோல்டுக்கு ஒரு பெருமானம் இந்த சில்வருக்கு ஒரு பெருமானம் இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒரு கலர் கோட் தரப்படுது கேள்விக்கு எப்படின்னா ப்ரௌன் கலர் ஒன்று சரியானே கபிலம் அதுக்கு பிறகு ரெட் கலர் ஒன்று அதுக்கு பிறகு ஒரேஞ்ச் கலர் ஒன்று அதுக்கு பிறகு கோல்டு கலர் இப்படி 4 கோடு இதான் நீங்கள் என்ன செய்யணும் அதை பாருங்க ரைட் அப்போ அந்த டேபிளை பாருங்க அட்டவணை பாருங்க அந்த அட்டவணையில் கபிலத்துக்கு ஒன்று சொல்லி ப்ரௌனுக்கு ஒன்று சொல்லி ஒரு நம்பர் என்ன நம்பர் அது ப்ரௌனுக்குரிய நம்பர் 1 ரைட் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் அந்த 1 விட தழுவும் திரும்ப இப்போ ரெட்டுக்கு என்னோட 2 அடியாச்சா நிப்பாடி போட்டு கட்டாயம் கூட அந்த பெருக்கு போட்டு ஒரேஞ்ச் என்ன நம்பர் 3 எத்தனை 3 எழுதணும் 13 இப்போ கோல்டுக்கு என்ன கோல்டுக்கு நீங்கள் இப்போ பார்க்கணும் தொங்கலில் கடைசியாக ஒரு பெருமை பெருமானம் வந்து போட்டிருக்கீங்க பாருங்க ஒரு பொறுமை பெருமானம் சரி கோல்டுக்கு நேரம் போட்டு இங்கே போட்டிருக்கி கோல்டுக்கு நேரம் ப்ளஸ் மைனஸ் +or -5% +or -5% ரைட்டா கோல்டுக்கு +or -5% என்ன செய்யணும்டா இவ்வளவு தான் தடை பெருமானம் ஓம் சரி ஓம் +or -5% இந்த 5% +or -5% இங்கிருந்து போடுறேன் கோல்டுக்கு போகிறேன்
சரியா கோல்டுற பெருமை பெருமானம் ஓ இப்படி போடும். ஓ போட்டாங்க போட்டு ரைட் போட்டு இப்போ நீங்கள் என்ன செய்யணும்டா இதை சிரிக்கிற வேலை மட்டும்தான் இந்த ப்ளஸ் மைனஸ் 5% என்ன எல்லாத்துலேயும் ஒரு சின்ன எரர் ஒன்று வருது இதுதானே இவ்வளோ கூடலாம் இவ்வளோ குறையலாம் தடைப்பெருமானம் இதுதான் இந்த தடைப்பெருமானம் இவ்வளோ கூடலாம் இவ்வளோ குறையலாம் அதாவது 12 தர 13 பெருக்கி எத்தனும் 12 அங்கே எத்தனை 3 சைவர் 12,000 ஓம்ல 5% கூடலாம் இல்லாட்டி 5% குறையலாம் அவ்வளோ அப்போ இந்த 5% எப்படி காண்றேன் நீங்கள் என்ன செய்யணும் மூலாவது 5%ங்கிற 105 இல்லை அப்போ 100க்கு மேலே ரைட்டா பர்சன்டேஜ் பட்டத்தை போட்டுக்கிட்டா இந்த சைவருக்கு இந்த சைவர் என்ன செய்யலாம் பட்டலாம் அப்போ 125 எத்தனை 600 ஓம் இந்த 600 ஓம்ங்கிறது இந்த 12,000 கூடலாம் குறையலாம் அப்போ ரேஞ்ச் எவ்வளோதுக்கு இருக்கும்டா அந்த தடவை உண்மையா என்ன செய்யணும்டா 12,000 இந்த 600 கழிங்க 2 எது வர 12,000 600 கூட்டுங்க ப்ளஸ் ஒரு மைனஸ் கழிச்சாலும் 11,400 2 12,000 ஓ இதான் இந்த தடைக்குரிய உண்மையான ரேஞ்ச் இவ்வளோதான் அது தடை நிற்கும் விளங்கிட்டா இதே 5 கலர் வந்த இடையே இருக்கு 5 கலர் வந்தா இதுக்கு எப்படி நீங்க 2 நம்பரை முன்னுக்கு 2 கலர் நம்பர் கிடைச்சீங்களோ அதுக்கு 3 கலர் நம்பர் கிடைக்கும் என்ன 5 கலர் இல்லை 4 கலர் 2 தான் 2 தான் உண்டு 5 கலர் வரும் கலர் கோடு இருந்துச்சு தான் என்ன கலர் கோடு இப்படி 5 கோடு இருக்கும் அப்படி இல்லாட்டி 4 கோடு இருக்கும் இப்போ ரெஜிஸ்டர் கார்டில் தானே அது ஒரு கலர் கோடு இருந்துச்சு தானே அது 4 கலர் கோடு வாங்கி 4 கோடு வந்தால் எப்படி காண்றேன் 5 கோடு வந்தால் என்ன செய்யணும் மோல் 2 நீங்கள் நம்பர் அடிச்சிங்களா இல்லையா ப்ரௌனையும் ரெட்டை 5 கோடு வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க மூளைக்கு 3 நம்பர் அடிப்பீங்க எடுத்து போட்டு பின்னிக்கிற மிச்சம் எல்லாம் ஒரே வேலை வழங்கிட்டா இப்போ இதுக்கு முன்னுக்கு இன்னொரு நம்பர் ஒன்று வருதான்றீங்கன்னா உதாரணமாக விடுத்ததுன்னு வரும் 2 1 2 சொல்லி வந்து திருப்பி என்ன அங்கே வாரதுக்கு என்ன நம்பர் உடத்த வருதோ அதை தூக்கி 10 எத்தனை மடங்கு போட்டேன் வழங்கிட்டா ரைட் அது ஏற்கனவே அவன் வந்தாக்கலையா தானே அவளை கொப்பியில் அப்படியோ எழுதிப்பா ரைட் அதை அவ்வளோ அப்படியோ பார்த்து எழுதினீங்கண்டா அந்த மாதிரி கூட எனக்கு போடணும் ரைட் அந்த செய்ய நான் திரும்ப என்ன செய்ய வேண்டாம் அந்த மிஸ்ஸான கிளாஸ் செய்ய தானே அந்த 3 கிளாஸ் தானே படிப்பிச்சல அந்த 3 கிளாஸையும் திரும்ப நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டேன்டா அப்போ அந்த 3ஐயும் பார்த்து விட்டு பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் ரைட் இன்றைய கிளாஸ் என்னதுக்கானதுண்டா தடை பெருமானம் பார்க்குறலாம் முடிச்சிட்டோம் இன்றைய கிளாஸ் தடைகளில் வகைகள் கொஞ்சம் பார்க்கலாம் வலிக்கும் தானே அது தடைகளை வகைகள் எழுதலையா நிலையான தடை காபன் படல தடையில் அழிட்டும் தானே ரைட் எல்லாம் பார்த்தோம் அடுத்தது தடையில் ஜேன்னு சொல்லி போட்டிருந்தோம் கேண்டெல்லாம் போட்டிருந்தோம் நாமிரிக்கா அது என்னங்கிறத பார்க்கலாம் சரியானே ரைட் இதே முடியும் மாதிரி ஏற்கனவே கண்டிக்கான என்ன சாமான் தெரியா ரைட் அப்போ அதுக்கு ஒரு குறியீடு இருக்கு அதுக்கு ஒரு பெருமானம் இருக்கு ரைட் அப்போ கோப்பியில் இப்போ ஹெடிங் போடுங்க தடைகளின் எண் மற்றும் நீங்கள் அதுக்கு எவ்வளோ கால் சரியோட பார்த்து விட்டு கொடு சொல்லிட்டு போங்க இல்லாட்டி உங்களுக்கு தான் தடைகளின் எண் மற்றும் 2 புது கோப்பியானே ரைட் ரைட் சுவிக்கு தான் கொடுக்க நான் பார்ப்பேன் எனக்கு 100 கால் முடிஞ்சு தடைகளின் எண் மற்றும் குறியீடு மூலம் தடை பெருமானம் காணல் இங்க இப்படி கொடுத்துறாது தானே பெருமானம் காணல் 4 கேப் போடுங்க வெளியே
எண் மற்றும் குறியீடு மூலம் தடை பெருமானம் காணல். எண் மற்றும் குறியீடு மூலம் தடை பெருமானம் காணல். சரியா? தடைக்கு மேல சில லெட்டர் போட்டிருக்கோம். ஒரு ரைட், தடையில சில லெட்டர்ஸ் போட்டிருக்கும். சில லெட்டர்ஸ் என்ன, இவ மோலாது உதாரணமா ஆர் சொல்லி இயங்கல கொண்டு போகும். சரியானே? கேன்னு சொல்லி தொடங்கி கொண்டு போகும், எம்முன்னு தொடங்கி கொண்டு போகும். அந்த ஆறுண்டா என்ன, கேண்டா என்ன, எம்முண்டா என்னங்கிறத பார்க்குறோம். ரைட், தடைக்கு மேலே இப்படி சில இது பிரிண்ட் பண்ணிப்பான். பிரிண்ட் பண்ணதில் மோலாது ஒரு லெட்டர் ஒன்று இருக்கும். அந்த லெட்டருக்கு கருத்து என்னங்கிறது தான் பார்க்குறோம். சரியா? ரைட், அப்போ போயிட்டு அழுதுங்க. தடை ஒன்றின் மேற்பரப்பில், 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 தடை ஒன்றின் மேற்பரப்பில் ஆங்கில இலக்கங்கள் கமா, ஆங்கில இலக்கங்கள் கமா, ஆங்கில இலக்கங்கள் கமா, ஆங்கில இலக்கங்கள் கமா, ஆங்கில எழுத்துக்கள், ஆங்கில எழுத்துக்கள் காணப்படும். அதுல ஆங்கில இலக்கங்கள் எழுதிங்களா? இலக்கத்தில் ஆங்கில இலக்கம் இங்க ஆங்கிலம்ங்கிற சொல்ல விட்டுங்க, ரெண்டு தரம் சொல்லிட்டேன் நான். ரைட், இலக்கங்கள் கமா ஆங்கில எழுத்துக்கள் காணப்படும். சரியானே? அதில் அதில் ஒரு 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 லெட்டர் ஒன்றை போட்டு விட்டு பின்னுக்கு நம்பர் வரும் வழங்கிட்டா. அதில் முதலாவதாக வரும் ஆங்கில எழுத்து, முதலாவதாக வரும் ஆங்கில எழுத்து பின்வருவனவற்றை குறிக்கும். முதலாவது வரும் ஆங்கில எழுத்து பின்வருவனவற்றை குறிக்கும். கேபிட்டல் ஆர் சொல்லி வந்துச்சுண்டா கடைக்கு முன்னுக்கு அது கருத்து ஓம். ரைட், ஓம். அப்ப பெருமானம் ஓம். ரைட், ஓ எச் ஓ. கேன்னு வந்துச்சுண்டா முன்னுக்கு கருத்து கிலோ ஓம் அர்த்தம். ரைட், வார பெருமானம் என்ன உங்களுக்கு? கிலோ ஓம். ரைட், கிலோ ஓம். மாறி முன்னுக்கு கேபிட்டல் எம் போட்டிருந்தால் கருத்து மெகா ஓம். ரைட், மெகா ஓம். மெகா ஓம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தீங்க. 1000 ஓம் ஒரு கிலோ ஓம், 1000 கிலோ ஓம் ஒரு மெகா ஓம். ரைட்டா? 1000 ஓம் ஒரு கிலோ ஓம், 1000 கிலோ ஒரு மெகா ஓம். அதே மாதிரி தான் அம்பியர், 1000 மில்லி அம்பியர் ஒரு அம்பியர். ரைட், 1000 அம்பியர் ஒரு கிலோ அம்பியர். ரைட் ரைட். அப்ப இது என்ன? மெகா ஓம். எழுதுங்க டக்கு. மெகா ஓம். மெகா ஓம். ரைட், இப்படியாவது நீங்கள் எழுத போட்டாலே ஒரே ஒரு வேலை செய்வீங்க என்ன தெரியுமா? இந்த லெட்டர்லாம் எங்கே காண்றீங்களோ அங்கே ஒரு தசமம் போடும். என்னையாம் தசமம்டா? இப்போ இது விளக்கம் பண்ணிக்கிட்டு தானே நான் எழுதி காட்டுறேன். எப்படி பாருங்க, 20 6 எழுதி போட்டுருக்கு. சரியா? 20 6 கருத்து என்ன? 6 கருத்து ஓம். ஓம் அது நீங்கள் எப்படி எழுதணும் தெரியுமா? 20 டாட் தகம் வந்தா அங்கே என்ன போடாது? 0. விளையாட. ரைட், அடுத்தது
47 6 வந்து 47 6 வந்தா எப்படி 47 தசம் 6 வராத அங்கால 0 ஓ ரைட். அடுத்தது 4 6 7 வந்து இப்போ எப்படி வரும் 4 6 வராத தசம் 7 ஓ ஓ கழகம் ரைட். 100 கே இப்போ என்ன செய்யும் 100 டாட் ரைட். வடத்தை 100 டாட் கிலோ ஓம் தானே வரணும். சும்மா ஓம்ன்றதுனால நான் எப்படி அடிக்கிறேன் கிலோக்கு மாத்திரம்ன்றதுனால நீங்கள் என்ன செய்யலாம்டா வடத்தை நீங்கள் டொட்டு வச்சு ஓம்னு போடாம ரைட்டா டிரெக்டாக சுருக்கம் என்ன செய்யலாம் கிலோ ஓம் போடலாம். கிலோ ஓம் தானே அது அர்த்தம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாம் படத்தை டொட்டு வச்சு இதை பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் வர டைமில் டொட்டு வச்சு என்ன செய்யும் ரைட். இப்போ மாறி இப்படி வர டைமில் 1K 2 வருங்க 1K 2 வந்தால் என்ன செய்வீங்க 1 தசம் 2 என்ன செய்ய எழுதணும் நம்பிச்சால கிலோ ஓம் 1 தசம் 2 இது கிலோ கணக்குன்றதுனால கிலோ பிள்ளைங்கடா சும்மா நோம்புல ஓம்டா ஓம் அவ்வளோ. அடுத்தது K50 K50 என்ன எழுதணும் K வார இடத்த தசம் வைக்கணும். தசம் வச்சு கூட அங்கே நம்பரோட முன்னுக்கு என்ன செய்யணும் சைவர் 5 சைவர் இங்கே என்ன எழுதணும் கிலோ 5 சைவர் கட்டாயம் போடணும். என்ன 2 டிஜிட்டில் எழுதுங்க அதான் நல்லது. 5 சைவர் என்ன 50 5 வந்துருக்கீங்க அதே 50 அங்கே வருது 5 சைவர் சரியா ரைட். 20 கேபிட்டல் எம் இருந்தால் என்ன செய்யணும் மெகான்னு இருந்தால் 1 இங்கே 20 மெகா சேம் ரூல்ஸ் தான் மெகாவுக்கு மட்டும் மாற மாட்டேன் அப்படி என்ன இங்கே எப்படி 100 கேண்டு வந்ததுக்கு 100 கிலோ ஓம் வந்துச்சு அதே மாதிரி 20 எம் 20 மெகா ஓம் மாறி 2 எம் சைவர்னா 2 எம் சைவர் எப்படி வரும் 2 டாட் சைவர் மெகா ஓம் வழங்கிட்டா இதை பார்த்துறது தசமோட படம் எழுதுங்க பாயிண்ட் ஒன்று போடுங்க. இக்குறியீடுகள் உள்ள இடத்தில் அது கீழே இக்குறியீடுகள் உள்ள இடத்தில் இன்வெர்டட் கமாக்குள்ள தசமம் இடப்படும். குறியீடுகள் உள்ள இடத்தில் இன்வெர்டட் கமாக்குள்ள தசமம் இடப்படும். எக்ஸாம்பிள் சொல்லி போட்டுட்டு இவ்வளோ என்ன செய்யுங்க அழகா பார்த்து எழுதுங்க. கேபிட்டல் எழுதணுமா ஸ்மால்லாம் கவனம் எழுதுறது. ரைட். அடுத்தது உங்களுக்கு அந்த அட்டவணை தரக்கூடாது. அந்த அட்டவணையில் ஜேகே 2 வெளியே நீங்கள் ஞாபகம் கோல்டுக்கும் இதுக்கும் வெளியே நீங்கள் அதை பொறுமை பெருமானம் என்னென்ன சொல்லுங்க. ஜேகே பெருமை பெருமானம் ப்ளஸ் மைனஸ் 5%, கேக்கு ப்ளஸ் மைனஸ் 10%. இப்போ அது என்னத்துக்கு நான் அங்கே தந்தேங்கிறது இங்கே வாங்க சரியா. என்னையாம் இந்தா இப்படி குறியீடு தந்து கொண்டு இந்த குறியீட்டோட சேர்த்து டபுள் லெட்டர் வந்தா இன்னொரு லெட்டர் ஒன்று சேர்ந்து வந்தா என்ன ரைட். லெட்டருக்கு தமிழ் எழுத்துன்னு எழுத்தொண்டு சேர்ந்து வந்தா ரைட். என்ன செய்யணுங்கிறத பார்க்குறோம். ஓகே என்னன்னா இப்போ 47 கே தள்ளி உங்களுக்கு தெரியும் 47 கேன்னு தெரியும். அது என்ன அங்கே வர கேண்டா பாருங்க. இந்த 47 எப்படி தான் எழுது 47 சும்மா வரும் கே பக்கத்தில் வந்தால் கிலோ ஓ. இங்கே வர கே என்னண்டா அந்த பொறுமை பெருமானம் பொருட்டு தானே கேக்குரியது என்ன ப்ளஸ் மைனஸ் 10%.
ஜேக்கு தான் 5%. எனக்கு என்னடா விடத்தை ப்ளஸ் ஒரு மைனஸ் 10%. அப்போ சில ரெஜிஸ்டரில் 10% கூடலாம் குறையலாம்னு சரியான அக்யூரேட் ஒன்று இருக்குன்னு தானே. அந்த சரியாக அக்யூரேட் 100% இல்லாத ரெஜிஸ்டர்ஸ்க்கு என்ன செய்வான், கேட்கேன் ஓடுவான். அப்போ 10% கூடலாம் குறையலாம். அது 10% எப்படி கூட்டணும் குறைக்கணுங்கிறத காரணம் உங்களுக்கு தெரியும். ரைட், மாறி உங்களுக்கு 25 ரைட் K7J வருது. அப்போ உங்களுக்கு தெரியும் 25 K வாரத்தை என்ன செய்யணும், டொட்டை வைக்கணும். அங்கே என்ன எழுதணும், வேலை போடணும். ரைட், போட்டு இப்போ திரும்ப என்ன எழுதணும், கிலோ ஓம். சரி போடு. இப்போ ஜேக்குரிய பெருமை பெருமானம் என்ன, ப்ளஸ் ஓ மைனஸ் 5%. லைட்டா டபுள் லெட்டர் வந்து என்ன செய்யணும். ரைட், ஓகே. இது பார்த்து எழுதுங்க. அது 3 பாயிண்ட் சொல்கிறேன், எழுதுங்க, எழுதிட்டு எழுதுங்க. மேற்படி குறியீட்டுடன் மேற்படி குறியீட்டுடன் இரண்டாவது ஆங்கில எழுத்து தரப்படின் அது பெருமை பெருமானத்தை குறிக்கும். அது பொறுமை பெருமானத்தை குறிக்கும். அது பொறுமை பெருமானத்தை குறிக்கும். எக்ஸாம்பிள் சரி போட்டுட்டு என்ன செய்யுங்க, பார்த்து எழுதுங்க. அது கீழே ரைட். ஓகே, இப்படி 4 கலர் கோட் பார்த்தோம், 5 கலர் கோட் பார்த்தோம். மாறி 6வது கலர் ஒன்று வந்துச்சாமுண்டா, 6வது நிற வளையம் ஒன்று இருந்துச்சாமுண்டா, அவரை சொல்றது அதில் வெப்பநிலை குலகம் எவ்வளோ ஹீட்டுக்கு அது வந்து எஃபெக்டிவ் ஆனது அதை காட்டுறதுக்கு என்ன செய்கிறேன், அது கொடுக்குறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற குறியீடு என்னென்றால் ரைட், அதில் அழகு. ரைட், நம்ம அழகு இருக்கு தானே ஓம் சொல்லி, அது மாதிரி அதில் அழகு என்னென்னா ரைட் ppm Kங்கிறது ppm K. ரைட், ppm டா கருத்து பார்ட்ஸ் per million per ரைட் கெல்வின். பார்ட்ஸ் per million per கெல்வின். ஒரு கெல்வினுக்கு எவ்வளோதுங்கிறது ரைட்டா. அப்போ எழுதுங்க பாயிண்டா, 6 நிற வளையங்கள் காணப்படி 6 நிற வளையங்கள் காணப்படி 6 நிற வளையங்கள் காணப்படி 6வது நிற வளையம் 6 நிற வளையங்கள் காணப்படி 6வது நிற வளையம் வெப்பநிலை குணகமாக காணப்படும். வெப்பநிலை குணகமாக காணப்படும். வெப்பநிலை குணகமாக காணப்படும். இதன் அலகு இதை பார்த்துடுங்க, ppm per K slash K. Right, this slash K ஆகும். இதன் அலகு ppm per K ஆகும். ரைட், இவ்வளோதான் தடையில் பார்க்க வேண்டியால். இப்போ பார்க்க போகிறது கெப்பாசிட்டர். தடையை பார்த்து தடைகளில் என்னென்ன வகை இருக்குன்னு சொல்லி பார்த்து தானே, அதே மாதிரி இப்போ கொள்ளளையை பார்த்துக்கிட்டு கொள்ளளவில் என்னென்ன வகை இருக்குங்க அதை பார்க்கணும். அப்போ ஹெடிங் போடுங்க, கொள்ளளவியின் வகைகள். கொள்ளளவியின் வகைகள். கொள்ளளவியின் வகைகள். கொள்ளளவியின் வகைகள். ரைட், கொள்ளளவிங்கிற ஆள் ஒரு பேட்டரி மாதிரி ஆள்தான். அவர் என்ன செய்வார்,
கரண்டை சேமிச்சு வச்சுப்பார். ஆனால் இவரில் இருக்கிற ஸ்பெஷல் என்னென்றால் ஃபாஸ்ட் சார்ஜ். பேட்டரியில் ஒரு டைம் எடுக்குமா இல்லையா? கெப்பாசிட்டர் அப்படி இல்லை, டக்குன்னு சார்ஜ் ஆகிடும். எவ்வளோ தூக்கு அலுமினியம் சட்டியாக்குன்னு சூடாகி போட்டு பக்குன்னு இந்த சூடு ஆறுதோ, ரைட்? அப்படி தான் எல்லா விஷயம். ஒரு விஷயம் ஈஸியாக நமக்கு வழங்குதாமண்டா ஃபாஸ்ட்டாக மறக்கும். வழங்கிட்டா அலுமினியம் சட்டி மாதிரி சூடாகினா டக்குன்னு கொதிக்கும், டக்குன்னு ஆறும். மண் சட்டி சூடாகினா லேசில் சூடாக மாட்டேன், சூடானா லேசில் ஆற மாட்டேன். அப்படி தான் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை படித்தோம்னா அந்த விஷயம் லேசில் என்ன செய்யாது, மறக்காது. ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி படித்து ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு லேசில் மறக்காது, ரைட்? அது மாதிரி தான் இப்போ இந்த கேஸ். எப்படி ஒரு ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிறதோ அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக என்ன செய்வாங்க, சார்ஜ் ஆகும். உதாரணம் கரண்டை கொடுத்துட்டேன்டா சொன்னீங்க, டக்குன்னு போய் வாங்கி டக்குன்னு வந்து வழங்கிட்டா இப்படிங்கிற மாதிரி தான் ஒரு கிராஃப் இருக்கு. ஒன்று டக்குன்னு வேறு இல்லாட்டி டக்குன்னு என்ன செய்யும், ஃபுல்லாக வராங்க. அப்போ முன்ன சேமித்து வைக்கக்கூடிய துணை உறுப்பு தான் யார்? நம்முடைய கெப்பாசிட்டர். முன்ன சேமித்து வைக்கக்கூடிய ஒரு துணை உறுப்பு, மெயினான ஆள். வழங்கிட்டா ரைட். கெப்பாசிட்டர் காட்டினேன் தானே? கெப்பாசிட்டர் காட்டினேன், ரைட்? இன்னைக்கு பாருங்க, இதுதான் கெப்பாசிட்டர். ஓகேயா? அப்போ கொள்ளலைக்கு பாயிண்ட் எழுதுங்க. மின்னேற்றங்களை சேமிக்கக்கூடிய துணை உறுப்பு, மின்னேற்றங்களை சேமிக்கக்கூடிய துணை உறுப்பு கொள்ளளவியா? இக்கொள்ளளவிகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். கொள்ளளவிகள் பின்வருமாறு வகைப்படுத்தப்படும். கொள்ளளவிய கோவின்னு எழுதுறேன்னா அப்போ இப்படி எழுதுங்க. கொள்ளளவி வந்து ரெண்டு வகைப்படுத்தப்படும். பிரதானமாக ஒன்று சொல்கிற நிலையான கொள்ளளவி, அடுத்தது மாறும் கொள்ளளவி. ரைட்? தடையில் எப்படி நிலையான தடை மாறும் தடை பார்த்தோம் தானே? அது மாதிரி கெப்பாசிட்டர்லையும் நிலையான கெப்பாசிட்டரும் இருக்கு, மாறும் கெப்பாசிட்டரும் இருக்கு. சரியா? நிலையான கொள்ளளவியோட குறியீடு பேட்டரிக்கு எப்படி ஒன்று ஏறி இறங்கி நிற்குமோ இதுக்கு என்ன செய்யும், ரெண்டும் சமனாரி. விளங்கிட்டா? இப்படி ரெண்டு சமனான கோடை நீங்கள் எங்கே காண்டாலும் சரி, நீங்கள் இருந்தாலும் சரி, அது பேர் கெப்பாசிட்டர். ரைட்? மாறும் கெப்பாசிட்டர் எப்படி இருக்குன்னா இதே தான். இது குறுக்காலங்க செஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு அம்புக்குரிய மாறும் தடைக்கும் அப்படி தானே செஞ்சோம், அம்புக்குரிய போட தானே? அது மாதிரி இந்த கெப்பாசிட்டர் குறுக்கால அம்புக்குறி போட்டுக்கிட்டா இது வந்து மாறும் கொண்டது. கெப்பாசிட்டர் லெவல் இவ்வளோ கெப்பாசிட்டர் இவ்வளோ 7ங்கிறத தொடர்ந்து வச்சுருந்துச்சுன்னா அது நிலையான கொள்ளளவு. அது 7ங்கிற அளவுக்கு கூட்டும் நினைச்சா அதில் என்ன செய்யும், குறைக்கிற மாதிரி ரிசர்வ் பண்ணக்கூடிய இருந்துச்சுன்னா அது மாறும் கொள்ளளவு. இந்த நிலையான கொள்ளளவையே ரெண்டா பிரிக்கலாம். சரியா? முதலாவது சொல்றது முனைவுத்தன்மை அற்றது. ரைட்? முனைவுத்தன்மை அற்றது முதன்மை அற்றது. இதை சொல்றது நான் போட்டலைஸ்ட்ங்கிறது. அடுத்தது முனைவுத்தன்மை அற்ற மற்ற எப்படி முனைவுத்தன்மை உள்ளது. ரைட்? முனைவுத்தன்மை உள்ளது, முனைவுத்தன்மை உள்ளது. இதை சொல்ற சும்மா போட்டலைஸ்ட். ஓகே, இவ்வளோதான் எழுதிக்கிறாங்க.
அது என்ன முனைவுத்தன்மை உள்ளது முனைவுத்தன்மை அற்றது இந்தா முனைவு ரெண்டு தொங்கல் அர்த்தம். ஒரு முனை பெட்ரியில் முனைன்றதுன்னா ஒன்று ப்ளஸ் இருக்கும் மற்றது மைனஸ் இருக்கும். முனைவுங்கிற ப்ளஸ் மைனஸ் சொல்கிறேன்னு சரி முனைவு. கெப்பாசிட்டரில் ப்ளஸ் மைனஸ் இருந்துச்சுண்டா அது என்ன கெப்பாசிட்டர்னா முனைவு தன்மை உள்ள கெப்பாசிட்டர். இதில் என்ன செய்யும் உதாரணம் இது ப்ளஸ்ண்டா இது மைனஸ் இருக்கும் வழங்கிட்டா ரைட். இது முனைவு தன்மை அற்றதுண்டா ப்ளஸ் மிக்க மாட்டா மைனஸ் மிக்க மாட்டா. நீங்கள் பேர் கண்டன்சர் ஓடுற மாதிரி கண்டன்சரை இப்படி தான் கொடுக்கணும்ன்றியா இப்படி கொடுத்தா வேலையும் இப்படி கொடுத்தா என்ன செய்யும் கண்டன்சர் வேலை செய்யும் மாறி. முனைவு தன்மை உள்ள கெப்பாசிட்டர் என்றால் என்ன இதை கெப்பாசிட்டர் இப்போ டிசி கெப்பாசிட்டர்லாம் பார்த்தோம்னா முனைவு தன்மை உள்ள கெப்பாசிட்டர். முனைவு தன்மை உள்ள கெப்பாசிட்டரில் அழகா கலர் அடிச்சு காட்டிட்டோம் ரைட். அழகா கலர் அடிச்சு காட்டிட்டோம் ரைட். இப்போ இந்த கெப்பாசிட்டர் எடுத்தால் ஓகே இந்த கெப்பாசிட்டர் எடுத்தால் பாருங்கள் இந்த ரெண்டு கலர் இருக்கு. நான் லைட் கலர் உண்டு ஜல டார்க் கலர் உண்டு இருக்கு. லைட் கலர் இருக்கிறதுல அழகாக போட்டிங்க பாருங்க மைனஸ் நான் ஓட்டிக்கு மைனஸ் ரைட். இது என்ன அப்போ ப்ளஸ் ரைட். காலில் பாருங்கள் டார்க் கலர் இருந்து வாரத்தில் கம்பி நீளம் அரிக்கும் அப்போ அது என்னது ப்ளஸ் அரிக்கும். மற்ற கொட்டான ஆகிறது மைனஸ் அரிக்கும் விளையும் தானே ரைட். அப்போ டார்க் ஆகிக்கிற பக்கத்தில் கோடு வந்து கீழே நீளம் ஆகிக்கும். கலரை கடந்த கலர் பண்ணிக்கிறது எப்படிக்கும் லைட் கலர் ஆகிறது கொட்டான ஆகிக்கும். லைட் கலர் ஆகிறது மைனஸ் இது வந்து நீளம். இப்போ ரெண்டு எவனா சாமான விட்டுவிட்டாண்டிச்சுன்னா நீங்கள் நினைக்கணும் கண்டுபிடிக்க முடியாது ரைட் வழங்கிட்டா. அப்போ கெப்பாசிட்டருங்கிறது மின்னேற்றங்களை சேமிச்சு வைக்கக்கூடிய ஓகே. அந்த கெப்பாசிட்டர் எப்படி உள்ளுக்கு துண்டு உண்டா பிரிச்சு எப்படி ஸ்டோர் ஆகுதுலாம் படி ரைட். அப்போ போர்டலைஸ் கெப்பாசிட்டர் நான் போர்டலைஸ்டுங்கிறது வழங்கிட்டு தானே ஓகே ஃபைன் ரைட். இப்போ ஹெடிங் போடுங்க முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவு. இது எழுதுல என்ன எழுதுங்க டக்குன்னு எழுதுங்க. இதை பார்த்து எழுதுங்க டக்குன்னு. இதை பார்த்து எழுதுங்க அப்படி டக்குன்னு ரைட். அதெல்லாம் முடிச்சது பிறகு முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள் டெய்லி ஹெடிங் போடுங்க. முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள் நான் போலரைஸ்ட் கெப்பாசிட்டர். முனைவுத்தன்மை அற்ற கொள்ளளவிகள் இதில் கொஞ்சம் டைப் இருக்கு. அந்த டைப்பை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் விளங்கிட்டா. அதை வச்சு உற்பத்தி செய்த பொருட்கள் இருக்கு தானே எதை வச்சு உற்பத்தி செஞ்சானோ அதை பொறுத்து அதுக்கு பேர் இருக்கு அதான் பார்க்க போகிறோம் ரைட். அதில் மூலாவது கெப்பாசிட்டர் கடதாசி கொள்ளளவு பேப்பர் கெப்பாசிட்டர் எழுதுங்க. மூலாவது கெப்பாசிட்டர் பேர் அதில் வர்றது கடதாசி கொள்ளளவு பேப்பர் கெப்பாசிட்டர். பேப்பர் கெப்பாசிட்டர் பேப்பரால் இணைஞ்சி உங்களோட எப்படி என்னென்ன குறை வாப் ரைட். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நான் டைப் இருக்கீங்கிறது ரைட். ரெண்டாவது கண்ணாடி கொள்ளளவு கிளாஸ் கெப்பாசிட்டர். கிளாஸ் கெப்பாசிட்டர் கிளாஸ் கெப்பாசிட்டர். மூன்றாவது பீங்கான் பொருள் கொள்ளளவு. பீங்கான் பொருள் கொள்ளளவு. பீங்கான் தானே செரமிக் மாதிரி இருக்கும் அது பீங்கான் பொருள் கொள்ளளவு. அடுத்தது நாலாவது மைக்கா கொள்ளளவு. மைக்கா கெப்பாசிட்டர். மைக்காவை தெரியுமா ரைட். மைக்காங்கிறது என்னண்டா போர்டு இருக்கு தானே மத போர்டு மாதிரி போர்டு ரெம்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் தெரியுமா. எலக்ட்ரானிக் போர்டுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் தெரியுமா. இப்போ இந்த போர்டு எடுத்தா நான் மேலுக்கு நீல கலரில் இருக்கு பார்த்தீங்களா இதனே ரைட். இந்த போர்டை பாருங்கள். இந்த போர்டை பார்த்தீங்கன்னா அந்த போர்டில் வந்து இந்த மேலுக்கு நீல கலரில் இருக்கு இது மாதிரி சில போர்டில் பச்சை கலரில் இருக்கு அதுதான் மைக்கா.
அந்த எகிப்தியரால் கண்டுபிடிக்கப்பட்ட ரைட் 1800ஆம் ஆண்டுக்கு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு டெக்னாலஜி மைக்கா. ரைட் ஹீட்டுக்கு எவ்வளோ ஹீட்டுக்கு 1800 செல்சியஸ் வரை தாங்கும். ரைட்டா அவ்வளோ ஹீட்டுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய சாமான் தானே அது. மைக்கா ஏன் போர்டுக்கு மேலே வச்சியா ஹீட்டுக்கு என்ன செய்யப்படா அந்த தகடு மேலே கலண்டுகள் வரப்படாங்கிறதுக்காக அந்த ஹீட் லேது என மைக்கா அப்படி இதால் செய்யப்பட்டதா அந்த மைக்கா கெப்பாசிட்டர். ரைட் அடுத்தது வழிகொள்ளணும் ஏர் கெப்பாசிட்டர். இது எல்லாத்தையும் போல என்ன செய்யுங்க கூகுளில் அடித்து பாருங்க என்ற ஒன்றொன்ற ஃபோட்டோவையும் பார்த்துட்டு அடுத்த கிளாஸுக்கு வாங்க. ஏர் கெப்பாசிட்டர் ஏர் கெப்பாசிட்டர் ரைட். ஓகே ஃபைன், இவ்வளோ தான் இந்த வீடியோ. ரைட் அடுத்த செஷனில் வந்து உங்களை சந்திக்க. ரைட் அது வரைக்கும் உங்களிடம் விரையும் படும்னா ரைட் சல் சபி. ஓகே சந்திப்போம். எல்லாத்தையும் ஃபுல்லாக என்ன செய்யுங்க அழகா நோட்ஸை அந்த மாதிரி எழுதிடுங்க. எல்லாத்தையும் இதெல்லாம் வந்து டீப்பாக இல்லை, மெயினான விஷயமாக தான் இருக்கு. எல்லாத்தையும் என்ன செய்யுங்க நேரால் தெரிஞ்சிடுங்க. ரைட் சந்திப்போம். பாய்.